வணக்கம். தமிழக சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, 23ஆம் தேதி வாக்களிக்க போறீங்க. உங்கள் வாக்கு அடுத்த 5 வருடத்திற்கு முக்கியமான செயலாகும். அதனால் சற்று சிந்தித்து வாக்களியுங்கள். அதிலும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யாருன்னா, நம்மளோட முதல் தடவை வாக்காளர்கள். அவங்க தான் ஓட்டு போட போகிற ஆர்வம் இருக்கும். இது நாள் வரைக்கும் ஓட்டு போட்டது இல்லைல்ல, அதனால் நீங்கள் ஓட்டு போட போது ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். இன்னொரு ஆர்வம், நண்பர் விஜய் அரசியலுக்கு வந்தது. உங்கள் எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, அதிமுக திமுக தான் களத்தில் முக்கிய போட்டியாக இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் கடந்த 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் அதிமுக தான் ஆண்டு இருக்காங்க. 15-20 ஆண்டுகள் தான் திமுக ஆண்டு இருக்காங்க. அதிகபட்சம் அதிமுக தான் ஆண்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தின் பெரும் வளர்ச்சிக்கு காரணம் அதிமுக தான், அதில் மாற்றம் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி முடிந்து 2016 மீண்டும் திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று இப்போ சந்திக்கிறாங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அதே மாதிரி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 பேர் களத்தில் போட்டியாளராக இருக்கிறார்கள். 2 பேரும் மாற்றி மாற்றி இவர்கள் அவர்களை குறை சொல்வது, அவர்கள் இவர்களை குறை சொல்வது இயல்பான ஒரு விஷயம். திமுகலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறாங்க, பிஜேபி அதிமுகவை விழுங்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி ஆட்சி தான் நடக்குங்கிறாங்க. அதெல்லாம் சொன்னப்போ ரைட்டாக தான் தோணுச்சு. நம்ம ஏதோ திமுக ஒரு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருப்பாங்க, அவங்க சொன்னதை காங்கிரஸ் கேட்பாங்க, அனைத்து கட்சியும் கேட்பாங்கன்னு நினச்சோம். நம்ம முதல்ல அண்ணன் எடப்பாடியார் பிஜேபியை தான் ஹேண்டில் பண்ணார். 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இங்கே இருக்க அரசியல் விமர்சகர்னு சொல்லி திமுக அனுதாபிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் சொன்னாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க, 110 சீட்டு கேட்குறாங்க, பாதிக்கு பாதி கொடுத்தா தான் நிற்க முடியுங்கிறாங்க, எடப்பாடியை மடக்கிட்டாங்க, இப்படிலாம் திமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரும்பாலானவங்க திமுக ஆதரவுல தான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் நடுநிலைமையோடு வேலை பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் 27 சீட்டில் பிஜேபியை கொண்டு உட்கார வச்சு பெரிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்து, அதே மாதிரி விரோத போக்கில் இருந்த டிடிவி அண்ணனை இங்கே இணைத்து, பல்வேறு கட்சிகளை இங்கே உள்ளடக்கி, ஜான் பாண்டியன் வரைக்கும் உள்ள அனைவரையும் உள்ளடக்கி, அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கிய பெரிய கூட்டணியை எந்த சலசலப்பும் இல்லாமல் கூட்டணி தலைமையான அதிமுக அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்து, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக 234 தொகுதியையும் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் சுற்றி பார்த்திருப்பார். இங்கே திமுகவில் நாங்கள்லாம் பலமானவர்கள், நிரந்தரமானவர்கள், எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்க சூழ்நிலையில் சொல்லிட்டு இருந்த இடத்துல காங்கிரஸ் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. மிரட்டி 28 சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு இருக்க அண்ணன் திருமாவளவன் வருத்தத்தோடு இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருத்தத்தோடு இருக்கின்றன. எக்ஸப்ட் தேமுதிகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் வருத்தத்தோடு இருக்காங்க. உங்களோடு கடந்த 5 வருடமாக நீங்கள் செய்த தவறுகளை கூட சுட்டி காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், உங்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கூட்டணியில் சலசலப்பு இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. இதுவரை 3-4 தடவை பிரதமர் மோடி அவர்கள் வந்துவிட்டார்கள். கூட்டணி கட்சி தலைவர் ஒரே மேடையில் இருந்து பிரம்மாண்டமான கூட்டத்தை அதிமுக கூட்டணி நடத்திவிட்டது. திமுகவில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் பேர் இயக்கத்தின் ராகுல் காந்தி அண்ணன் ஸ்டாலினை சந்திக்கவில்லை. அவங்க பெரிய கட்சியை ஒன்று தான் காங்கிரஸ் மட்டும்தான். அது 3% இருக்க காங்கிரஸ் ஒரு தளத்தில் சந்திக்க கூட இல்லை. இவங்க கூட்டணியை பற்றி பேசி முதல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க திமுக. அடுத்தது பிஜேபி ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போய் பிஜேபி ஆட்சி செய்யும்? திமுக தான் இப்ப பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திமுக விடாக்கன் குடாக்கன் போல் நடித்துக்கொண்டு தேவையான விஷயத்தை போய் மத்திய அரசில் அணி வாங்கிட்டு வந்துட்டார். இதுவரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த இடத்திலும் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படவில்லை.
எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அதெல்லாம் செஞ்சு காமிச்சார். இதுதான் முக்கியமான 7.5% ஒரு வரலாறு. சராசரி மக்கள் மருத்துவ படிப்பு செல்வதற்கு ஒரு வரலாறு. இன்றைக்கு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை எல்லோரும் எடுத்து சொல்லுவாங்க. அமித்ஷா சொல்லல பாத்தீங்களா, மோடி சொல்லல பாத்தீங்களா, அவங்க தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. எங்க கூட்டணி கட்சி தலைமை அவங்க தான் சொல்லி அதிமுக ஆபீஸ்ல வந்து சொல்லிட்டு போனாங்களே. நீங்க தான் பதறீங்க, சொல்லல பாருங்கன்னு சொல்லி மிகப்பெரிய திட்டமிடலோடு உட்கார்ந்துருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக உண்மையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவர், அதுல மாற்றமே கிடையாது. ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து வெளியே போகும்போது 2.97 லட்சம் கோடி கடனோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கும் போது கொடுத்து விட்டு சென்றார். அந்த சூழ்நிலைக்கு பிறகு அம்மா 6 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் 4 ஆண்டு காலம். 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் வாங்கிய கடன் வெறும் 2.87 லட்சம் கோடி. அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த முதலமைச்சர், அன்றைக்கு பிரதான பொறுப்பில் இருந்த அண்ணன் பிடிஆர், இவங்கெல்லாம் இணைந்து அறிக்கை கொடுத்தாங்க. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எந்த வளர்ச்சி திட்டத்துக்கு வாங்கினாங்கன்னு சொன்னவங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இன்றைக்கு 4.97 லட்சம் கோடி மிக அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இதுதான் மிக சிரிப்பான விஷயம். அவங்க கேட்டதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இத்தனை லட்சம் கோடி வாங்கலாமா அப்படின்னு கேட்டவங்க 5 வருஷம் 10 வருஷத்துல 2.97 லட்சம், 5 வருஷத்துல 4.98 லட்சம் வாங்கின பெருமை இதிலிருந்தே இந்த அரசு எப்படி செயல்படுகின்றது என்று நன்றாக தெரியும். இன்றைக்கு 10,000 ரூபாய் அதிமுக சார்பாக மக்களுக்கு இலவசங்கள் வாங்கிக் கொள்ள, அதாவது விலையில்லா பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கான செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 1,000 ரூபாய் கொடுத்ததை 2,000 ரூபாய் அவர்களும் வைத்திருக்கிறார்கள், அதிமுக வைத்திருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதற்கு நிதி உருவாக்கி செயல்படுத்தி தருவோம் என்று 2 பேரும் உறுதியளிக்கிறாங்க. இதுல ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக அரசாங்கம் தான் கடந்த 10 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்டது என்பது கடன் வாங்கிய விஷயத்திலே தெரியும். எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒப்பாரி வச்ச அண்ணன் ஸ்டாலின் இப்ப 3 மடங்கு கடன் வாங்கியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு நிர்வாக திறமை இல்லாததானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 500 லட்சம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில 95% நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி சட்டமன்றத்திலே சொல்றாரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதி பாத்தீங்கன்னா, சராசரியா டீசல் மானியம் தரேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் மானியம் தரேன், நாங்க செய்யல. அதே மாதிரி இபிக்கு மாதம் யூனிட் கனெக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க, செய்யல. சராசரியான விஷயத்தையே செய்யாதவங்க தான் செஞ்சதா சொன்ன விஷயத்தை இன்னைக்கு கேட்டு ஓட்டு கேட்க முடியல. ஆனால் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், 68 கலை அறிவியல் கொண்டு வந்தேன், 15 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 சொச்சம் கல்லூரி கொண்டு வந்தோம்னு சொல்லி உயர்கல்வியில் புரட்சி செய்த அண்ணன் எடப்பாடியார் தான் செய்த 7.5% வரைக்கும் கேட்டு ஓட்டு கேட்கிறார். ஆனா இவங்களால என்ன சாதனைன்னு சொல்ல முடியல 5 வருஷத்துல. இனிமே தான் நாங்க இது செய்ய போறோம்னு சொல்றாங்க. ஏன் செய்யலன்னு சொல்லல. அப்ப இவங்க சொல்றது எல்லாமே திமுக காரவங்க பிஜேபி விழுங்கி விடும். நிதி ஆதாரம் இல்ல, எங்களுக்கு கொடுக்கல, கடை வாங்கக்கூடாது, கடை வாங்கினாங்க, எல்லாமே போச்சு. நிர்வாக திறமை இல்லை, பிஜேபியோட மறைமுக உறவு, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டு மனதளவில் வெந்து போயிருக்காங்க. விஜய் வந்தோடனே பயந்தது யாரு தெரியுமா? ஏடிஎம்கே இல்ல, டிஎம்கே தான். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு அவர் எடுத்துருவாருன்னு பயப்படுறாங்க. திமுக ஏடிஎம்கே பயப்படல. ஏடிஎம்கே போடுறவங்க கட்டாயம் சிறுபான்மை போடுவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஏமாற்று வேலை செய்து சிறுபான்மையை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும் நினைச்சுக்கிட்டு இருந்த திமுகவுக்கு விஜய் வந்தது ஒரு பெரிய இடி. அதனால வாக்காளர் பெருமக்கள் அதிமுகவா திமுகவா என்று நினைத்த பொழுது நிலையான அரசு, திறமையான முதலமைச்சர், நிர்வாகத்தில் சிறப்பான எடப்பாடியார், மத்திய அரசோடு சண்டை போட்டு பணம் தரலன்னு கூப்பாடு போடுறவர் கிடையாது. உரிமை கொடுக்காமல் நம்மளுடைய தேவையான விஷயங்களை மத்திய அரசோடு பெற்றுத்தரக்கூடிய பெரும் தலைவன், அம்மாவின் ஆட்சி திறமை அப்படியே பெற்ற தலைவன் அண்ணன் எடப்பாடியார். அதனாலதான் 4 நாள் 4 வாரம் 40 நாள் சொன்ன ஆட்சியை
4.25 வருடங்கள் ஆட்சியை சிறப்பாக செய்து கொடுத்த பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் ஸ்டாலினுக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் என்ன நிர்வாக திறமை, செயல்படும் தன்மை, உரிமை காப்பது அனைத்துமே அண்ணன் எடப்பாடியாருக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் உள்ள தகுதியை உற்று நோக்கி நீங்கள் ஓட்டளியுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திமுகவுக்கு போறதா அதிமுகவுக்கு போறதா முக்கியமான விஷயம். தப்பா நினைச்சுக்கிற வேணா, அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக கொடுத்த வாக்குறுதி கூட ஏமாற்று வாக்குறுதி. ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு இந்த ஒரு செய்தியே இவர் கொடுத்த ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று விலை என்று சொல்லி. இன்றைக்கு அரசு ஊழியரை போட்டிருக்க மாட்டாங்க. பாருங்க, தபால் ஓட்டு வரும். முதல் திமுகவுக்கு வராது, அதிமுகவுக்கு தான் வரும். அதனால அரசு ஊழியர் உட்பட யாருமே சந்தோஷமாக இந்த 5 வருடம் இல்லை. தயவு செய்து சிந்தித்து ஓட்டு போடுங்கள். திமுகவுக்கு போடுவதா அதிமுக ஓட்டு போடுவதா, அது உங்கள் கையில் விட்டு. அடுத்து 2ஆம் கட்ட கட்சிகள். ஒன்று நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் கடந்த 15 ஆண்டு காலமாக அரசியல் களம் கண்டு ஒரு நிரந்தர கட்சியாக பொறுப்பேற்று பல்வேறு கனவு திட்டங்களோடு தமிழன் பெருமைக்காக ஆட்சி பிடிப்பது நோக்கம் இல்லாமல் தமிழர் ஆட்சி என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஒரு கொள்கையோடு போகக்கூடிய ஒரு கட்சி. நாங்கள் கூட்டணி வேணாம், நாங்கள் யாரோட கூட்டணி பண்ண விரும்பலை, ஏன்னா அதனால் பாதிப்பு எங்களுக்கு வரும், நாங்கள் தனித்தே போட்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சந்தோஷமாக சொல்லுவார், எங்களுக்கு ஜெயித்தால் வெற்றி, தோற்றால் பயிற்சி. அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார் சீமான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சட்டமன்றம் போகிறது எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த மக்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எங்கள் நோக்கம், கொள்கை எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படிலாம் சின்ன பிள்ளை மிட்டாய் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி நண்பர் விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் தெரியலன்னு அவரே பேசுறது தெரிஞ்சிருவார். அவர் பேசுகிற ஒவ்வொன்றுமே அவர் அரசியலுக்கு தகுதியற்ற நபருங்கிறது அதில் உள்ள சிறப்பான விஷயம். அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. அவருக்கு இன்னும் அரசியல் அறிவு வரவில்லை, அவ்வளவுதான். நான் இன்னும் அவர் அரசியலுக்கு லாய்க்கலான்னு சொல்லலை, அரசியல் அறிவு வரவில்லை. அரசியல் அறிவற்ற பேச்சு நிறைய பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறாரு. எதுக்கு போட்டின்னு தெரியல, 2வது இடத்து 3வது இடத்துக்கான்னு தெரியல. போட்டி ரைட்டு, உங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். 3வது இடமா 4வது இடமா யோசிச்சுக்கோங்க. தப்பா நினைச்சுக்கிறவனா பலன்னு சொல்லி பேசுறீங்களே அண்ணன் எடப்பாடியார, தப்பா நீங்க நினைக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா தகுதி குறைவா பேசணும்னு நினைச்சிடக்கூடாது. 41 பேர் கரூரில் இறந்த பொழுது உங்களை மூளையில் அடக்கி வைத்தார்கள். நீங்க உட்பட ஆள் காணவில்லை. சரி, நீங்க தான் காண போயிட்டீங்க, ரைட்டு. அடுத்தது உங்க சார்பான அனைவருமே செல்லா பண்ணி போட்டாங்களே, வேடிக்கை பார்த்து வந்தவங்க செல்லா பண்றீங்க. எதுக்காக இந்த வாரியர்ஸ் எல்லாம் காணாம சார்? உங்களோட தைரியம், கள தைரியம் பார்த்தோம் நாங்க அன்னைக்கு. 41 பேர் யாரு செஞ்சாங்க அப்புறம் வச்சுக்கிறோம். சிபிஐ என்கொயரி இருக்கு, கேஸ் இன்னும் முடியல. அன்பு நண்பர் விஜய்க்கு சொல்லிக்கிறேன், சிபிஐ கேஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்கொயரி தான் முடிஞ்சிருக்கு, சார்ஜ் ஷீட் இனிமே தான் போடுவாங்க. நீங்க பாட்டுக்கு எந்த தொகுதியில ஜெயிக்க முடியுமா மற்ற தொகுதியில தமிழ்நாட்டில் கேட்குறீங்க? எடப்பாடியில் 8 முறை ஜெயித்து இருக்கிறார். நீங்க முத எடுத்தோன்னே ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ அடையாளத்தை காமித்து திருச்சி கிழக்கில் கிறிஸ்துவர்கள் அதிகம் இருக்க, பெரம்பலூரில் இருக்க கிறிஸ்துவ அதிகம் இருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக 2 தொகுதி, நீங்க ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதானே, நீங்க 2 தொகுதியில் நிற்கிறீங்க. கேள்வி கேட்பது எளிமை, உங்களுக்கு இருக்க பிரஷர் தெரியும், அதனாலதான் உளறீங்க. அரசியல் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு வரவில்லை. நான் உங்க பிள்ளைகள்லாம் சொல்லல, அவங்க சின்ன பிள்ளைய, அவங்க இன்னைக்கு தான் அரசியல் வந்திருக்காங்க. குட்டி பிள்ளைய, ஆர்வம் இருக்கும், விசில் அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, உங்களுக்காக பேசுறாங்க. அவங்களுக்குமே அரசியல் இனிமே தான் தெரியும். இந்த எலெக்ஷன் எல்லாமே கற்றுக் கொடுத்துரும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. எவ்வளவு ராங்கா பேசினாலும் இந்த ராங்கை செட்டில் பண்ணிடும். விஜயகாந்த் அண்ணன் அதுல பெரிய அடையாளம். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதன் என்று எல்லாம் அரசியலில் அவர் ஜெயிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அந்த வார்த்தை ஜாலங்களில் தவறாக நடந்ததுதான். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சட்டமன்றத்தில் தவறாக பேசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அண்ணன் அம்மா அவர்கள் இறந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். வாய்க்கொழுப்பு தான் இந்த அரசியலில் பாதி பேத்தை வீட்டுக்கு அனுப்பிவிடும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
மற்றும் பலவாம்ல. மறந்துட்டீங்களா? ஏடிஎம்கே ஆட்சி நடக்கிறப்ப அண்ணன் சந்திரசேகர் அவர்களும் நீங்களும் வந்து கைகட்டி நின்று கொடநாட்டில் சந்தித்து படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டது யாரு? மற்றும் பல நீங்க தான். கூப்பிட்டாலும் இந்த ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, சும்மா கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டீங்க. ஆட்சி பங்கு தர்றேன், அதிகார பங்கு தரேன்னு சொல்லி வரமாட்டிட்டாங்க சார். இன்றைக்கு அதிமுக கூட்டணி கட்சியில் பலம் வாய்ந்த கட்சிகள் பிஜேபி 1, பாட்டாளி மக்கள் கட்சி 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1, 3 பெரிய கட்சி கையில் இருக்கு. திமுக கூட கிடையாது. நீங்க வந்து மற்றும் பலவா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே மற்றும் பலல நீங்க தான் போக போறீங்க. அதுதான் நடக்க போகுது. நீங்க பாட்டுக்கு ஏதோ பேச ஒரு தொகுதியில் தொடர்ந்து 8 முறை ஜெயிக்க முடியுமா தெரியுமா உங்களுக்கு? நீங்க அடுத்த முறை பெரம்பூர்ல நில்லுங்க பார்ப்போம். இந்த முறையை நீங்க ஜெயிச்சிருங்க பார்ப்போம். ஒரு தொகுதியில ஜெயிச்சிருங்க. நீங்க மொத்தமா ஒரே ஒரு முறையா ஒரு இடத்துலயாவது போய் நின்று என்னுடைய சார்பாக இந்த தொகுதியில் இந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறேன், இவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஒருத்தர் நின்று பேசியிருக்கீங்களா சார்? நீங்க சினிமா பட ஷூட்டிங் மாதிரி சைக்கிள் ஓடி போய் வர்றீங்க, ஓடி போய் விளையாட்டா காமிக்கிறீங்க. இந்த அரசியல் விளையாட்டா? 8 கோடி மக்களின் வாழ்வாதாரம் சார். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பேச தெரியும் உங்களுக்கு? பனந்தூர் திட்டத்துக்கு விமான நிலையத்துக்கு போனீங்களே, பனந்தூர் விமான நிலையம் இல்லைன்னா அடுத்து என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்த திட்டத்தை கைவிட்டு இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல தெரியுமா? இல்ல பனந்தூர் விமான நிலையம் கொண்டு வரணும்னா இந்த மக்களுக்கு இதை செய்து சொல்ல தெரியுமா உங்களுக்கு? கொடுத்த பேப்பரை வாசிக்கிறீங்க, தப்பா போயிடும். மற்றவர்களை 41 உயிர் இறந்த பொழுது நீங்க தான் முதல் குற்றவாளியா என்று சொன்ன பொழுது உங்களை காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடி மற்றும் பலர். அந்த வார்த்தையை தான் உங்களை இன்றைய அழிக்க போயிடும். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசவில்லை என்றால் உங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்றத்துக்குள்ளேயே போகல சார். நீங்க சட்டமன்றம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழக அரசுல எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை துறை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? திடீரென்று தலைவராக முதலமைச்சராக வந்து 4 வருஷம் உட்கார்ந்து இந்த ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். பேசுவது எளிமை. மைக் பிடிச்சி பேசினா 100 பேர் நின்னா பேச வேண்டியதானே? உங்களுக்கு தான் ரசிகர்கள் இருக்காங்கல்ல. சினிமால வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், அரசியல் வேற சார். நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் எளிமையெல்லாம் கிடையாது. வந்து பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு நீங்க நின்று பேசுங்க பார்ப்போம். இந்த மாதிரி வாயடக்கம் ரொம்ப முக்கியம். தவறாக பேசக்கூடாது. விஜய் என்ற நல்ல நடிகர், நல்ல நண்பரா பேசுங்க. மற்றும் பலன் பேசுறீங்க. திமுகவை நீங்க வீழ்த்திடுவீங்களா? பார்த்துருவோமா? எங்களுக்கு தான் திமுக தான் இருக்குங்கிறீங்க. தப்பா நினைச்சுக்கிறவனா? உங்களுக்கு விசில்ல ஓட்டு கேட்ட பாதி பேத்துக்கு ஓட்டுரிமையே இல்லை சார். அது தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியல பாருங்க, ஓட்டுரிமையே இல்லை. அப்படி இல்லாத அப்படியால விசில் ஓட்டு கேட்க சொல்றீங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, என் பிள்ளை வந்து விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுது. நான் கேட்டேன், போட்டுருவீங்களான்னு கேட்டேன். அது எப்படி போட முடியும்? அந்த பிள்ளைகளுக்காக நம்ம சரின்னு சொல்லிக்கிற வேண்டியதுதான். எல்லா அரசியல் கட்சியும் பயப்படுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. இன்னொரு விஜயகாந்தாக ஆகிவிடாது. வாய் கொழுப்பாக பேசி மரியாதையா பேசுங்க, தப்பு கிடையாது. அந்த மரியாதை உங்களுக்கு இல்லை. நீங்க யாரோ பெரிய நேர நான் சிஎம் தாங்கிறீங்க. துணை மாப்பிள்ளை அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாம் போக மாட்டீங்களா? வாங்க சார், அரசியலுக்கு வந்தீங்கன்னா தெரியும். நீங்க தான் அதிகபட்சம் ரத்து பண்ணிருக்கீங்க கூட்டத்தை. கேட்டா ஒரே ஒரு தூக்கி போட்டுருவீங்க. ஆனா நீங்க ரொம்ப தெளிவான ஒரு ஆள், அதுல மட்டும் மாற்றம் கிடையாது. ஜனநாயகத்தை 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு அந்த படம் ஒரு பெருசா இருக்கும் சொன்னீங்க. நீங்க ரிலீஸ் பண்ணது கரெக்ட். அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்ப எல்லா பேரும் பார்த்துட்டாங்க. என்ன காசு கொடுத்து பார்க்கறத விட்டு நீங்க ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர் ஃப்ரீயா பார்க்க விட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்காக பெரிய வெற்றி வாய்ப்பை தரும். அரசியல் தெரிஞ்சுக்கிடுவீங்க 26ல். 26க்கு பிறகு எனக்கு தெரிந்து நீங்கள் அரசியல் தொடர்ந்து செயல்பட்டால் பெரிய விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு கூட இருக்க நண்பர்கள் சொல்லி வைங்க, என்ன பேசணும்னு சொல்லி. அரசியல் ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகமே இல்லாத ஒரு கூட்டமாக உங்கள்கிட்ட இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், உங்கள் ரசிகர்களை சொல்லவில்லை, உங்களோடு இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்ல. ஆகவே இந்த முறை சட்டமன்றத்திற்கு அண்ணன் சீமான் அவர்களும் போக போறதில்லை, அண்ணன் விஜய் அவர்களும் போக போறது. 2 பேரும் களத்தில் நின்று போராடி தோற்று போவார்கள். மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு கொடுக்க வேண்டுமா அதிமுக கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி வாக்காளர்கள் முடிவு செய்து 23ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அக்னாலஜ்மெண்ட் கேட்குறாங்களோ அதை கொண்டு போங்க, நல்லபடியாக ஓட்டு போட்டுவாங்க. இந்த தேர்தல் திருவிழா 5 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகிறது. ஒவ்வொருவருக்கும்
வாழ்க்கை நினைக்கும் போது கடைசியாக ஒரு செய்தி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2021 ஆட்சியை விட்டு செல்லும் பொழுது ஒரு குடும்பம் குறைந்தபட்ச செலவாக 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு மாதம் அந்த குடும்பத்தை நடத்தி வரலாம். இன்றைக்கு 16,700 ரூபாய், 6,700 ரூபாய் விலைவாசி உயர்ந்து விட்டது. இதை கட்டுப்படுத்த முடியாத அரசுக்கு ஓட்டு போடலாமா? ஏன்னா டெய்லி நம்ம சாப்பிடணும், டெய்லி நம்ம தூங்கணும், டெய்லி நமக்கு வண்டி ஓட்டணும், பெட்ரோல் போடணும், எல்லாமே இருக்கு. அதை மட்டும் நினைவில் வைத்து ஓட்டு போட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 5 ஆண்டு உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். நன்றி.